Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் டயலாக்ல வந்து கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்கான சில ரிவார்டுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் டயலாக்ல வந்து ஸ்பின் பண்ணி டேட்டா வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரின்ற வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தேன், நேற்று தான் போட்டிருந்தேன். ஸோ வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், டயலாக்ல வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டெய்லி வந்து வின் பண்ணலாம். டயலாக் கம்பெனி வந்து தன்னோட டயலாக் யூசர்ஸுக்காக ஃப்ரீயாக வந்து சில அமௌண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எது மூலமானு சொன்னால் நீங்கள் போடுற ஒவ்வொரு ரீலோட் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சில வின்னிங் சான்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த சான்ஸை வச்சு நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு இருக்கா இல்லையா, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் வின் பண்ணாத வந்து என்ன மாதிரி கேஷை வந்து எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக்ல வந்து 3 மெத்தடில் வந்து வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டெய்லி வின்னர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து மந்த்லி வின்னர்ஸ், அதே மாதிரி குவார்ட்டர்லி வின்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த வின்னிங் சான்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து டொப்அப் பண்ணுற கிட் கார்டு நெட் கார்டு மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த வின்னிங் சான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட மொபைல்லையே வந்து செக் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் #121 வந்து டயல் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ வின்னிங் சான்ஸ், அதோடு வந்து வின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதையும் வந்து அதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் ப்ரைஸ், இது வந்து கேஷ் ப்ரைஸ் தான். டெய்லி வந்து 1 லட்சம் ரூபா பெறுமதியான கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க வின்னரை வந்து செலக்ட் பண்ணி. அதே மாதிரி மந்த்துக்கு வந்து ஓவராலாக செலக்ட் பண்ணி வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ 10 லட்சம். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்ட்டர்லி வின்னர்ஸில் வந்து 10 மில்லியன் பெறுமதியான கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 14 அக்டோபர் வின் பண்ண வின்னர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோஸும் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வியூ ஆல் வின்னர்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்னர்ஸோட ஃபோட்டோஸ், அதோட அவங்களோட நேம், அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் வந்து விசிபிள் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நிறைய பேர் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வின் பண்ணவங்க வந்து இதில் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஜெஃப்னாவில் கூட 2 பேர் வந்து வின் பண்ணவங்க இதில் வந்து இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி வின்னர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா பெறுமதியான பேமெண்ட்டை வந்து வின் பண்ணவங்களை வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து 2 பேர் வந்து இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மந்த்துக்கு ஒருக்கா குவார்ட்டர்லி வின்னர்ஸில் வந்து பாருங்கள் ஒரு ஆள் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அவரோட நேம், அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது 49 ரூபா கார்டு வந்து ரீலோட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங் சான்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 59 ரூபா கார்டு வந்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 வின்னிங் சான்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் 690 அளவுக்கு வந்து நீங்கள் ரீலோடோ இல்லைன்னு சொன்னால் ரீசார்ஜ் ஏதாவது போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 14 வின்னிங் சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வார ப்ரைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னால் 7 நாளைக்குள்ளே அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து இல்லாமலே போயிடும், எக்ஸ்பைர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண வேணுமே இருந்தால் உங்களோட டயலாக் ஆஃபீஸர் இல்லைன்னு சொன்னால் கஸ்டமர் கேரை வந்து கண்டெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் உரிய மாதிரி இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வின்னிங் சான்ஸை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ வின்னிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இத்தனை வின்னிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கின்றதை வந்து நீங்கள் செக் பண்ண வேணுமா இருந்தால் உங்களோட மொபைலில் வந்து டயல் பேடுக்கு போயிட்டு #121 அடித்து நீங்கள் வந்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ணதும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் மை வின்னிங் சான்சஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்பர் 1 வந்து கொடுத்துட்டு சென்டை கொடுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் அட் நோ யூ ஹேவ் 0 வின்னிங் சான்சஸ். என்னென்னு சொன்னால் இது வந்து டெய்லி வின்னிங் சான்ஸ் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி ரோவுக்கான வின்னிங் சான்ஸ் வந்து 46 இருக்குது. ஸோ இந்த மாதம் 31ஆம் தேதியோட வந்து அது வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு வின்னிங் சான்ஸ் வந்து
கிடைச்சிருந்தா எனக்கு வந்து கிளைம் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், குவார்ட்டர்லி ட்ரோவில் வந்து 0 வின்னிங் சான்ஸ். எனக்கு வந்து அந்த 3 மந்த்துக்கான வின்னிங் சான்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து 93 ப்ரீவியஸ் பண்ணி பேக் பண்ணி போகிறேன். போயிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் வந்து ரிவார்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா 2வது நம்பராக இருக்குது பாருங்கள், ரெடீம் மை ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எதுவுமே வின் பண்ணலை. யூ கரண்ட்லி டோன்ட் ஹேவ் எனி ரிவார்ட்ஸ் டு ரெடீம். ஸோ ரெடீம் பண்ணுறதுக்கான ரிவார்ட் வந்து இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ ரீலோட் வந்து 50 ரூபா ரீலோட் போட்டோம்னு சொன்னால் வின்னிங் சான்ஸை வந்து எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலால் வந்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் வந்து நிறைய தருவாங்க. ஸோ அந்த சான்ஸ் மூலம் எங்களுக்கு வந்து வின் பண்ணால் இந்த மாதிரி ரிவார்ட் வந்து கிடைக்கும். மெயின் மெனுவுக்கு போயிட்டு ஓகே, இந்த டயலாக் மெகா வாசனை இதை பற்றி தெரியாதவங்க வந்து இதில் பாருங்கள் 3ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் மெகா வாசனா ஸ்ரீலங்கன் பிக்கஸ்ட் ரிவார்ட் ப்ரோக்ராம் வித் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வின்னர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்துக்கு 10 மில்லியன் கிராண்ட் ப்ரைஸும் இருக்குது, அதாவது 10 லட்சம். அதே மாதிரி 1 மில்லியன் கேஷ் ப்ரைஸும் வந்து குவார்ட்டர்லி 3 மந்த்துக்கு வந்து ஒருக்கா வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 100 லட்சம் அளவிலான கேஷ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரீலோட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வின்னிங் சான்ஸ் இருக்குது, அதே நேரம் உங்களோட வின்னிங் சான்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கா இல்லையான்றதையும் வந்து இதில் போயிட்டு செக் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு கிடைச்சிருந்தால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது டயலாகில் வந்து இப்படி இருக்கிறது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் செக் பண்ண மாட்டாங்க. சம்டைம் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வின் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கார்டு வந்து டொப்பப் பண்ணதும் செக் பண்ணுங்கள். ரெடீம் ரிவார்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைச்சிருக்கா இல்லையான்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த டயலாக் மெகா வாசனா இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பேமெண்ட்டை வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.